ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் வந்து 12/6/26. இன்னைக்கு ஒரு ட்ரேடு ஒன்று பார்க்கலாம். இந்த ட்ரேடோட ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 1:11 கிட்ட கிடச்சிருக்கும். அதை தான் இன்னைக்கோட பிரேக் டவுன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரேடு எப்படி பார்த்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டேலேருந்து ஆரம்பித்தோம். டேல என்ன நடந்துச்சு அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவை ஸ்வீப் பண்ணிடுச்சு ப்ரைஸ். இங்கே பாருங்க, ப்ரீவியஸ் டே கேண்டில் வந்து ப்ரைஸ் ஸ்வீப் பண்ணிடுச்சு. ஓகேவா? அப்போ ப்ரைஸ் கீழே இறங்கிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு நான் 1 ஹவரில் அடுத்த டைம் ஃப்ரேமில் 1 ஹவரில் ப்ரைஸை மாற்றி பார்த்தோம். ப்ரைஸை மாற்றி பார்த்தப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த ஹையஸ்ட் ஸ்பீட் பண்ணனால இது மோஸ்ட் ஆஃப் த டைம் மேலே வந்து லிக்விடிட்டி பிளாக்காக இருக்கும். ப்ரைஸ் ரிவர்சல் ஆகணுங்கிற பட்சத்தில், ஓகேவா, அந்த மைண்ட் செட்டில் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இது வந்து லிக்விடிட்டி பிளாக்காக இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் யோசித்தேன். இதுதான் நம்மளுடைய லிக்விடிட்டி பிளாக். ஓகேவா? ப்ரைஸ் என்ன பண்ணிச்சு அப்படின்னா, 1 ஹவரில் ப்ரைஸ் கீழே வந்துட்டு ஒரு லோ, ஒரு ஹை, திருப்பி இந்த லோ கிரியேட் ஆச்சு. அப்போ என்னோட வியூ என்னவா இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து எம்எஸ்எஸ், அதாவது 1 ஹவரில் ஒரு எம்எஸ்எஸ்ஸாக இருந்துச்சு ப்ரைஸ். ஓகேவா? நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா, இதை எடுக்க ப்ரைஸ் போகணும், இது இந்த ஹை, ஓகேவா, இந்த ஹையை எடுக்க ப்ரைஸ் போகணுன்ட்டு வெயிட் பண்ணேன். அடுத்த டைம் ஃப்ரேமில் 15 மினிட்ஸில் மாற்றி பார்த்தேன். 15 மினிட்ஸில் மாற்றி பார்க்குறப்ப என்ன நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா, ப்ரைஸு இந்த லோவை எடுத்துகிட்டு, இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட்டாக செட் பண்ணேன். இது வந்து 2வது டார்கெட். ஏன் அப்படின்னா, இதுதான் ப்ரைஸ் வந்து இந்த ஹை வந்து இந்த இந்த லோ வந்து இந்த ஹை வந்து ரெஸ்பெக்ட் ஆகிருந்துச்சு. ஸோ இது வந்து TP1 ஆகும். இது வந்து TP1 ஆகும். இது வந்து TP2 ஆகும். ஃபஸ்ட்டு நான் டார்கெட் எங்கே போகும், ப்ரைஸ் எங்கே எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செட் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்தது என்ட்ரி எங்கேன்னு பார்க்குறப்ப தான் இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் இந்த லோ எடுத்தோடனே சின்னதாக கன்சால்டேஷன் வச்சுச்சு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் மாற்றி பார்க்குறப்ப தான் நமக்கு விஷயம் புரிய ஆரம்பிச்சிச்சு, என்ன நடக்குது அப்படின்னு. ப்ரைஸு இங்கே பாருங்கள், இந்த ஹையை வந்து ப்ரைஸ் எடுத்துச்சு. ஓகேவா? நல்லா பாருங்கள், இந்த ஹையை எடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஒரு எம்எஸ்எஸ் பண்ணிச்சு. நான் ஏன் இந்த லோவை ப்ரைஸ் கட்டாயம் எடுப்பாங்கிறது முன்னாடியே தெரியும் அப்படின்னா, இந்த லோவை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ப்ரைஸ் திருப்பி மேலே போச்சு, இந்த இடத்துல எம்எஸ் பண்ணிச்சு. அப்போ ப்ரைஸ் டைரெக்டாக கீழே வரும்னு தான் என்னுடைய எய்ம். இதை லோவை எடுத்தோன்னே என்ட்ரி போகலான்னு வெயிட் பண்ணேன். இந்த இடத்துல பாருங்கள், ட்ராப் ஏரியாவை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு ப்ரைஸ் மேலே போயிருக்கு. நல்லா பாருங்கள், இந்த இடத்துல ட்ராப் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு மேலே போயிடுச்சா, அப்போ இந்த லோவை எடுப்பான். ஓகேவா? அந்த லோ எடுத்தது தான் நம்மளோட லிக்விடிட்டி பிளாக்னு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணும். இந்த லோ தான் நம்மளுடைய லிக்விடிட்டி பிளாக். ஓகேவா? இந்த இந்த எஃப்யூஜோட மார்க் பண்ணலாம். நான் வந்து இந்த கேண்டிலோட இந்த கேண்டில் மட்டும் நான் எல்பியாக மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா இது ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அதனால நான் இந்த இடத்துல வந்து சிம்பிளாக இந்த கேண்டிலை மட்டும் நான் எல்பியாக இந்த எஃப்யூஜோட தான் சேர்த்து மார்க் பண்ணணும். நான் மார்க் பண்ணது இந்த இதை மட்டும்தான். அதுவும் இல்லாமல் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹையை ப்ரைஸ் ரெஸ்பெக்ட் ஆகிட்டே இருந்துச்சு. நல்லா பாருங்கள், இந்த ஹை இந்த ரெஸ்பெக்ட் ஆச்சு. ப்ரைஸ் திருப்பி இந்த எல்பி கிரியேட் ஆனோடனே இந்த ஹை ரெஸ்பெக்ட் ஆச்சு. ஓகே, அப்போ இந்த இடத்துக்கு தான் வரப்போகிறான்னு நினச்சிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அடுத்தடுத்த டைம் ஃப்ரேமில் மாற்றி பார்க்க ஆரம்பித்தேன். மாற்றி பார்க்க ஆரம்பிச்சப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ப்ரைஸ் பாருங்கள், இதுதான் மேஜர் கீ. எப்படி ப்ரைஸ் வந்து லிக்விடிட்டி எடுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான கீயே இதான். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணிச்சு. 1 லோ ஹை, லோ ஹை, லோ ஹை. அப்போ இந்த இடத்துக்கு கீழே தான் வந்து ஸ்டாப் லாஸ் எல்லாம் அக்குமுலேட் ஆகிருக்கும். இதுதான் உங்களுக்கு நான் அந்த பேசிக்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஓகேவா? இதுக்கு கீழே நம்மளோட லிக்விடிட்டி பிளாக் இருந்துச்சு. அப்போ இந்த லிக்விடிட்டி பிளாக்கு பர்ஃபெக்டாக வேலை செய்யுங்கிறதுக்காண்டி யோசிச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எந்த இடத்துல என்ட்ரி போகலான்னு. இந்த இடத்துல என்ட்ரி போகலான்னு பார்த்தேன், இது என்னுடைய ரூல்ஸ்க்கு ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் ஆகாது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ப்ரைஸ் லிக்விடிட்டி பிளாக் அடுத்து ரியாக்ட் ஆன உடனே ப்ரைஸ் பாருங்கள், இந்த ரெட் கலர் கேண்டில் ரியாக்ட் ஆச்சா, ரியாக்ட் ஆன உடனே இந்த கேண்டில் மேலே பீக் க்ளோஸ் வச்சுச்சு. இது ஒரு டைப் ஆஃப் என்ட்ரி பேட்டர்ன். இதுக்கு பின்னாடி வந்து நிறைய அனலைசிஸ் இருக்குது. இந்த என்ட்ரி பேட்டர்ன் எப்படி எடுக்கணுன்ட்டு இது நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தாங்க, இது எப்படி இந்த இடத்துல என்ட்ரி போயிருந்தீங்க அப்படின்னாங்க. இதுக்கு பின்னாடி வந்து நிறையா சினரியோஸ் இருக்குது. அது எப்படி அந்த இடத்துல போகலாம், எப்படி என்ன பண்ணலாங்கிறத அதுக்கு பின்னாடி சில ஐடியாஸ் இருக்குது. அதனால் நான் இந்த ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணேன். ப்ரைஸ் பாருங்கள், இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் அக்ரெசிவாக இந்த கேண்டிலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுச்சு. இந்த இடத்துல தான் என்னோட என்ட்ரி.
ப்ரைஸ் பாருங்க. அத எடுத்ததுக்கப்புறம் எவ்வளோ ஃபாஸ்ட்டா போச்சுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட்டு டார்கெட் இங்க பாருங்க. இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு டார்கெட். ஃபர்ஸ்ட்டு டார்கெட் கிட்டத்தட்ட இதுவே நமக்கு வந்து 14 1:14 சம்திங்கு. அதுக்கப்புறம் பாருங்க 2வது டார்கெட் கிட்டத்தட்ட 1:17.5. இதுதான் நம்மளோட ட்ரேடு. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ரைஸ் மூவ் ஆச்சுன்னு பாருங்க 1 மினிட்ல. டக் 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 டக்குன்னு மூவ் ஆகி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகி போச்சு. இதுதான் நம்மளோட ட்ரேடு. நான் கிட்டத்தட்ட இந்த ஹையர் எக்ஸ்பெக்ட் ஆகிறப்பயே நான் வந்து டார்கெட்டை வச்சு வெளியே வந்துட்டேன். கிட்டத்தட்ட $700 கிட்ட நான் ப்ராஃபிட்டில் வெளியே வந்துட்டேன். ப்ரைஸ் அக்ரெசிவாக மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. மேலே போவோம். இப்போ பாருங்கள் ஃபர்தராக ப்ரைஸ் வந்து 1 ஹவர் மேலே நம்ம மார்க் பண்ண லிக்விட்டி பிளாக்ல ப்ரைஸ் ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே ஃபர்தராக கீழே போகுமா என்னங்கிறத பார்த்துட்டு பார்க்கலாம். இதான் இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு கிளியர் கட்டாக புரியும்னு நினைக்கிறேன். எப்படி என்ட்ரி எடுத்தோம், எப்படி போனோம் அப்படிங்கிறது. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனா மட்டும் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராமில் என்னோடய சேனல் லிங்க்கை வந்து யூடியூப்பில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். அதில் பார்த்து நீங்கள் அதில் மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் ட்ரேடு. இதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. நீங்கள் இந்த கான்செப்டை பிலீவ் பண்ணி எப்படி எடுக்கிறோங்கிறத நீங்கள் பேசிக்ஸ் வீடியோ பாருங்கள். இதில் ஒன்றும் எதையுமே ஒளிமறைவு இல்லை. இது எல்லாமே நான் உங்களுக்கு பேசிக்ஸில் சொல்லி கொடுத்தது தான். அதை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு மிக்க நன்றி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். சேஃபாக இருங்க.